இல்லை, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகாமல் இருக்க வரைக்கும் எனக்கு இந்த இயற்கை விவசாயத்து மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அப்புறம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ரொம்ப தாங்கிறது இல்லை. ஸோ கெமிக்கல்ஸ் நம்ம அதிகமாக சேர்த்தாம நம்ம ஹெல்த் வந்து இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து கேன்சர் ஜாஸ்தியாக வந்துருச்சு. இப்போ ஒரு தோட்டத்தில் போனீங்கன்னா களைக்கொல்லின்னு அடிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். உர மருந்து அடிச்ச காய்கறி ஒன்றும் கூட வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. இல்லாமையும் கூட சமையல் பண்ணுவனே ஒழிய இந்த இயற்கை விவசாய காய்கறிகளை மட்டும்தான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். முழுக்க ஆர்கானிக் தான். அப்போ நான் எனக்கு இந்த மருந்து மாத்திரை போட்ட எந்த ஐட்டம் சாப்பிட்டாலுமே அப்போவே எனக்கு இந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துடும். மாரிமுத்தண்ணன் கொண்டாடுற பொள்ளாச்சிக்கிங்கன்னு சொல்லி இருக்கிறேங்க. அது வந்து தாய்மண் இயற்கை விவசாயி அவர் மாரிமுத்தண்ணங்கிட்ட தான் ரெகுலராக காய் வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க இங்கே வாங்க சொல்லி. இயற்கை விவசாய பொருளெல்லாம் வாங்கன்னு நினைக்கிறவங்க, காய்கறி மற்ற மளிகை பொருளெல்லாம் வாங்கன்னு நினைக்கிறவங்க மாரிமுத்துக்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். வாரம் இங்கே பொள்ளாச்சியில் கேகேஜிக்கு முன்னாடி போடுறாரு. ரொம்ப சுத்தமாக இருக்கு. நேராக போய் ஃபார்மையை பார்த்துட்டு வந்தேன். நான் அவரோட ஃபார்மை எல்லாம் போய் பார்த்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் வாங்கிட்டு இருக்குது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரோட எஃபோர்ட் என்னன்னு. ஸோ அவர் நேரில் போய் பார்த்ததுனால அவர் வந்து சுத்தமாக செய்யறாருங்கிறத நம்பி வாங்குறோம்.